ஹலோ பீப்பர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0.2016 இது மாதிரிலாம் எடிட் பண்ணேன். இப்போ தான் ஒரு சின்ன கம்பேக் என்னோடய எடிட்டிங்கில். ஓகே, பயங்கரமான வாரமாக வரக்கூடிய வாரம் இருக்குது. நீங்கள் சொல்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே ஒரு தெம்பு வந்திருக்கு அப்படின்னு எம்என் ஃபேன்ஸோட மைண்ட் வைஸும் கேட்டுக்கிறேன். எஸ், இந்த இடத்துல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஃபர்ஸ்ட் டே வந்து, அதாவது மண்டே எபிசோட் முழுக்க பசுபதி கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்மளுடைய காவேரி யமுனா அவங்களுடைய மனசை கலைக்கிற மாதிரி பண்ணிகிட்ருப்பாரு. பட் இந்த இடத்துல விஜயுடைய சம்பவம் லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸாகவே பார்த்திங்கன்னா சுவாமியோட வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிங், அதாவது ஒரே மாதிரியே இல்லாமல் பயங்கரமாக ஹாப்பி ஜாலி, அப்புறம் வந்துட்டு சீரியஸ் எமோஷ்னல் எல்லாமே ஃபயர் எல்லாமே வந்து அவரோட சைடில் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வாரம் அதற்கு இன்னொரு படி மேலே அப்படிங்கிறது தான். ஏன்னா அங்கேருந்து விஜய் வந்து நிவீனை கூட்டிகிட்டு வந்து ஆகணும். ஸோ விஜய் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதிரடியாக எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, நிவீன் வந்து அவ்வளோ தூரம் இறங்கி போகிற ஆள் கிடையாது, அவரை இங்கே கூட்டிகிட்டு வருது அப்படின்ட்டு இருக்கு. பட் சேம் காஸ்டியூமில் தான் வருவார். இங்கே வந்தோடனே பட்டு வெஸ்டி சட்டை போடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கோவிலில் தான் அவங்க எல்லாரும் ஒரு ரூமில் உட்காந்துருந்தாங்க இல்லையா. ஸோ யமுனா, காவேரி, அப்புறம் விஜய், நிவீன் இவங்களா அதில் வந்து கோவிலில் தான் அப்படின்ற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டில் நான் கெஸ் பண்ணது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு மேஜிக் இருக்குது. ஸோ மேரேஜ் வந்து எனக்கு செவ்வாய்க்கிழமையே நடக்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. பட் கொண்டுட்டு போயிடலாம். அடுத்து இந்த கல்யாணம்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையோட எல்லா பொறுப்புமே வந்து விஜய் தான் ஏற்றுக்கொள்ள போகிறார். ஏன்னா டக்குன்னு காவேரியோட ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போது இந்த இடத்துல ட்ரூத் ரிவீல் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காவேரியோட ஃபேமிலி இப்போது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் நமக்கு ஃபஸ்ட்டு இந்த மேரேஜ் ரிலேட்டடான அப்டேட்டில் கிடைச்சதே என்னென்னா, நிவீன் வந்து விஜயோட வீட்டில் பட்டு வேஷ்டி சட்டையில் இருக்கார், விஜயும் அவரோட வீட்டில் பட்டு வேஷ்டி சட்டையில் இருக்கார். ஃபர்ஸ்ட் அப்டேட் அது, செகண்ட் அப்டேட் இது. ஸோ இந்த இடத்துல அங்கே ஃபேமிலியெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல உண்மையை சொல்கிறாங்களா, யமுனா வந்து இந்த சூசைடு அட்டன் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரியான உண்மைகளை சொல்கிறாங்களா, இல்லை அவங்களுடைய காதலை மட்டும் சொல்கிறாங்களா, இதனால தான் யமுனா இப்படி பிடிவாதமாக இருந்தாங்களா, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இது வந்து ரெண்டு பேர்த்துக்கு நல்லா தெரியும். எஸ், இந்த இடத்துல கங்காவுக்கு ஓரளவுக்கு தெரியும், ஆனால் குமரனுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறது நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, இல்லை லவ் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டேஜெலாம் தெரியுமாங்கிறது தெரியல. பட் இங்கே கங்காவுக்கு தெரியும். பட் அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கும்போது இங்கே காவேரி விஜய் மேலே தான் ப்ரெஷர் வரும். உங்களை நம்பி தானே விட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கோவப்படுவாங்க. அதுவும் குறிப்பாக காவேரி மேலே தான் வரும், விஜய் மேலே வராது. பட் விஜய் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவார். ஏன்னா காவேரிக்கு ப்ரெஷர் அப்படிங்கும்போது அது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இக்கட்டான ஒரு சவாலான விஷயம். மருமகன் மேலே ரொம்பவே மதிப்பும் மரியாதையும் காவேரியுடைய அம்மா வச்சுருக்காங்க. அதை எப்படி விஜய் கையாளுறாரு, விஜய் சொல்கிற விஷயத்தை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் ரொம்ப ஒரு ஹை வோல்டேஜான ட்ராக். எல்லாத்துக்கும் முன்னாடி ஹோப் நாளைக்கான ப்ரமோ இப்படி வரலாம், இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாகவும் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு கல்யாண ப்ரமோ, அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாத்துக்கும் ரிவீல் ஆகிற ப்ரமோ அப்படின்னு 2 ப்ரமோ நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறது தான். இதுக்கு மேலே உள்ள ஒரு சூப்பரான சம்பவம் இருக்குது. எஸ், விஜயோட இந்த டோட்டல் விஷயங்கள் எல்லாமே வந்து காவேரி இம்ப்ரெஸ் ஆகிறது. இதுதான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு வியூவில் வர்றது. ஏன்னா இப்போ நிவீனை வந்து விஜய் கூட்டிகிட்டு வராங்களா, அங்கேயே வந்து செம்ம ஹாப்பியாகிறாங்க காவேரி. இது சீன் வைஸ் பார்க்கும்போது அவங்களோட அந்த முகம் மலர்றது அப்படி கண்ணு முன்னாடி தெரியுது. அவ்வளோ சந்தோஷப்பட போகிறாங்க. ஸோ இதோட விஜயோட ஒவ்வொரு மூவும் நமக்காக இவர் இவ்வளோ செஞ்சுருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து அவங்க ருசிக்க போகிறாங்க அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதுதான் இந்த டோட்டலாக இந்த ட்ராக் ஃபுல்லாக அப்படிங்கும்போது பிகா ஃபேன்ஸோட சந்தோஷம். பட் இங்கே ஓவராலாக பார்க்கும்போது சுவாமியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. டைலாக்ஸ் வந்து இங்கே டோட்டலாக வந்து மறுபடியும் வந்து டைலாக் ரைட்டரும் சரி, இங்கே டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் சரி வேறு லெவல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். இது எல்லாத்துக்கும் பில்லர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, பிரவீன் பெனட் சார், அவரையும் பாராட்டி ஆகணும். நம்ம கமெண்ட்ஸில் வந்து சிலர் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது, விஜய் வந்து இப்படி அப் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரோட வியூ அதை நான் ஒன்றும் சொல்லலை. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சொல்லணும்னா பிரவீன் பெனட் சார் இதில் ஒரு பெரிய மேஜிக் பண்ணியிருக்காரு. இந்த எபிசோடு இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வரார். இது ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் அதில் அழகாக போயிட்டுருக்குல்ல, இன்னும் போர் அடிக்கல அப்படிங்கிறது தான் நான் பார்க்குற விஷயம். எனக்கு போர் அடிக்கலை இந்த எபிசோட்ஸ்லாம். நமக்கு விஷயமே தெரிஞ்சிடுச்சு, பட் இருந்தாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை ரசிக்கிறோம்ல, அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ எப்படின்னா டெலி அவார்ட்ஸ் இருக்குல்ல, யாருக்கு விருதுன்னு தெரிஞ்சிடுது, அப்புறம் ஏன் நம்ம பார்க்குறோம் அவங்களோட ஸ்பீச், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய எமோஷன்ஸ், அவங்க அந்த விருது பற்றி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட ஆக்டிங், அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ரிவ்யூவராக நான் பார்க்குறேன். அடே நானும் இன்றைக்கி நல்லா தான் பேசுகிறேன். ஓகே, இன்றைக்கி ஓவராலாக பார்க்கும்போது அடுத்த வாரம் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எங்கேயாச்சும் வெண்ணிலாவை காட்டுவாங்களா காட்ட மாட்டாங்களா அப்படிங்கும்போது, வெண்ணிலா ஒரே ஒரு நாள் மட்டும் தான் ஷூட் வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு நாள் ஷூட் அப்படிங்கிறது அந்த கோவிலில் நடந்து வந்தது தான், அவ்வளோதான் போல். அவங்களுக்கும் பர்சனல் லைஃப்பில் மேரேஜ் அதை பற்றி நான் பேசவே இல்லை, சீக்கிரம் பேசுகிறேன். பட் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, இந்த வீடியோ பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம் 0. ஓகே, ஸ்டேடியம்.